ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணி ஆன்சர் என்னவோ கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்போ தான் நீங்கள் எத்தனை பேர் ஜெனியூனாக சால்வ் பண்ணியிருக்கீங்கன்ட்டு எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எப்படி இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபைட்டர்ஸ் 5லேருந்து 64 கொண்டு வந்திருக்காங்க. என்ன பண்ணலாம்? 5 நீங்கள் 12 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 60 வருது, ப்ளஸ் 4 பண்ணால் 64. ஸோ இந்த லாஜிக்கை நம்ம செகண்ட் செட்டில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ 4 × 12 டைம்ஸ் பண்ணால் என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? 48 வருது. ப்ளஸ் 4 பண்ணுங்க, 52 வருது. ஸோ 52 ஆப்ஷன்லேயே இல்லை. ஸோ இந்த லாஜிக் தப்பு. ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் லாஜிக் தான் யோசிச்சாகணும். வேறு என்ன பண்ணலாம் ஃபைட்டர்ஸ்? 5 வந்து ஸ்கியூப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். 125 வருது. ஓகேங்களா? ஸோ இந்த 125 இருக்குல்ல, இதெல்லாமே தனித்தனி டிஜிட்டாக நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ண என்ன வருதுன்னு பாருங்கள். 2 + 1 3, தென் 3 + 5 8 வருது. ஸோ 8 ஸ்கொயர் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், 64. ஸோ 64 வந்திருக்கா? வந்திருக்கு. இந்த சேம் வே 4 கியூப் பண்ணுங்க ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு 64 வருது. ஸோ இந்த ரெண்டு டிஜிட்டும் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு 10 வருது. ஸோ நவ் 10 ஸ்கொயர் பண்ணுங்க, we get 100. ஸோ 100 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் நம்பர் அனாலஜி கொஷின். ஓகேங்களா? ஸோ வெரி வெரி ட்ரிக்கி கொஷின் ஃபைட்டர்ஸ். இந்த கொஷின் ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடாது. பட் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எந்த கொஷினாக இருந்தாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? அது எந்த லெவல் எக்ஸாம்லாம் இருக்கட்டும். ஓகேங்களா? சிஜிலாம் இருக்கட்டும், ஈவன் என்டிபிசியாக இருக்கட்டும், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரெகுலராக இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபைட்டர்ஸ்.